ஓம் நமோ வெங்கடேஷாய. திருநெல்வேலி கிட்ட நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய 9 மிக பழமை வாய்ந்த பெருமாள் கோயில்கள் இருக்கு. இந்த 9 கோயில்களுமே 108 திவ்ய தேசத்திலையும் வரும். நவ கிரகங்களும் வழிபட்ட ஸ்தலமும் கூட. ஒரே நாளில் அதுவும் 6 மணி நேரத்தில் எப்படி இந்த சிறப்பு வாய்ந்த கோயில்களை நம்ம தரிசனம் பண்ணலாங்கிறதோட சேர்த்து திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் 2 திவ்ய தேசங்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 11 திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ணுறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து புரட்டாசி மாதம்லாம் வரதுனால நீங்கள் இந்த கோயில்கள்லாம் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் சென்னையிலேருந்து ரீச் ஆகிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து நைட்டு 7:30 மணிக்கு கிளம்புற நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டிருந்தோம். வள்ளியூரில் இறங்கிக்கிட்டோம். ஏன்னா திருக்குறுங்குடியும் நாங்குநேரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நவத்திருப்பதி போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறனால உங்களுக்கு பஸ்லேயே ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா இந்த வள்ளியூருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கேபு கூட பேசிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன கோயில்கள்லாம் ஒரே நாளில் கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து நம்ம நைட்டு கிளம்பி வந்துடலாம். நீங்கள் சென்னையிலேருந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வள்ளியூரில் இறங்கி வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். போகிற வழியிலேயே ஒரு அழகான முருகன் கோயில் வரும். ஆனால் அப்போ கோயில் சாத்தி இருந்ததுனால நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து திருக்குறுங்குடி பஸ் ஏறிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது திருக்குறுங்குடி திவ்ய தேசம், மிக பழமை வாய்ந்த கோயில். மொத்தம் 5 பெருமாள் இங்கே இருப்பார். கிடந்த பெருமாள், நின்ற பெருமாள், அமர்ந்த பெருமாள், திருமலை நம்பி, திருப்பார்கடல் நம்பின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பெருமாளோட சேர்த்து கோயிலுள்ளேயே சிவனும் இருப்பார். ரொம்ப விசேஷமான கோயில். எங்கே நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் ரூம் இங்கெல்லாம் எதுவும் போடலை. ஸோ திருக்குறுங்குடியிலேயே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அங்கே ஒரு ஆறு போகுது. அங்கே ஜென்ஸ் எல்லாம் குளிச்சுக்கலாம். கிட்டேயே ஒரு பாத்ரூம் இருக்குது. குளிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் முதல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லேடிஸ்க்கு பாத்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக ஜென்ஸுக்குமே பாத்ரூம் இருக்குது. ரொம்ப ஹைஃபையெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நல்ல தனி ஃபெசிலிட்டியோட ஆத்தங்கரையில் ஜென்ஸ் குளிச்சிக்கலாம். அங்கே போய் நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்கா கடை வச்சுருக்குறாங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஆப்பமெல்லாம் அவங்க சுட்டு கொடுத்தது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தரிசனத்துக்கு போயிட்டோம். அந்த அக்கா கடையிலேயே பேகெல்லாம் வச்சுட்டோம். மெயின் திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு. ஸோ இதுதான் திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமாள் கோயில். ரொம்ப பெரிய, ரொம்ப அழகான கோயிலும் கூட. அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளேயே சிவன் சன்னதியும் இருக்குது. 7:30 மணிக்கெல்லாம் கோயில் கிட்ட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜரோட சடாரி. ஸோ பூஜை முடிச்சுட்டு அந்த டைமில் மட்டும்தான் சடாரி சாதிப்பாங்களாம். கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு பெருமாளை பார்த்துட்டு சடாரி சாதிச்சுக்கிறதுக்கு. இங்கே பெருமாள் ஆக்சுவலாக வாமன க்ஷேத்திரம் இது. ஆனால் பெருமாள் பார்த்திங்கன்னா பெருசாக இருப்பார். ஒரு 5 மினிட்ஸ் நின்னா தான் நமக்கு பெருமாள் நல்லா தெரியும். ஏன்னா அந்த தீப ஒளியில் தான் பெருமாளை பார்க்க முடியும். வேறு எந்த லைட்னிங்ஸ்லாம் கிடையாது. பெருசாக இருப்பார் பெருமாள். ரொம்ப அழகாக இருப்பார். ஒரு 5 மினிட்ஸ் நின்னோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த பெருமாள் பார்க்குறதுக்கு செட் ஆகிடும் நம்ம கண். அதனால் நீங்கள் பொறுமையாக நின்று பாருங்கள். வீக்கெண்டில் எந்த ஃபெஸ்டிவலும் இல்லாதப்போ போனோம் அப்படின்னா இந்த கோயிலோட அழகாக ரொம்ப பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில். காலையில் டைமில் அமைதியாக இருந்துச்சு. ஜியர் இருந்தாங்க. தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரத்தில் திருக்குறுங்குடி தாயார் இருக்காங்க. தசாவதாரங்கள் ஆண்டாள் இருக்காங்க. மூலவர் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பார். அழகிய நம்பி அவர். பிரகாரம் சுற்றி வரும்போது கிடந்த நம்பி பார்க்கலாம், வீற்றிருந்த நம்பி பார்க்கலாம். ஸோ 3 பெருமாள் இருக்காங்க. சிவன் இருக்காங்க, பைரவர் இருக்கார், ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது. கரெக்டாக இப்போ ஜீயரும் இங்கே இருந்தாங்க. ஸோ எல்லாரோட தரிசனமும் கிடைச்சது. மீதி 2 நம்பி, ஒரு நம்பி திருப்பார்கடல் நம்பி இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. திருமலை நம்பின்னு சொல்லிட்டு இல்லைன்னா மலைமேல் நம்பின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகிற அன்றைக்கி தான் தண்ணி ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ணல. டிவிலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திருக்குறுங்குடியில் குளிக்கிறதுக்கு அலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கூகுளில் ஒரு நம்பர் கிடச்சிது மலைமேல் நம்பி கோயிலில். அங்கேயும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மலைமேல் நம்பியும் மிஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அங்கேயும் பெருமாள் இருக்கார். ஸோ மொத்தம் 5 பெருமாள். நீங்கள் 5 பெருமாளையும் பார்க்கலாம். பட் திவ்ய தேசம்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மூலவர் அழகிய நம்பி தான் திவ்ய தேசத்தில் வரக்கூடிய பெருமாள். இது திருப்பார்கடல் நம்பி. கோயிலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ், மினிமம் கிலோமீட்டர்ஸ், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது. அந்த வேலை நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போய் பார்க்கலாம்.
ஐயர் அங்கே தான் இருப்பாராம். நம்ம சொன்னால் வந்து கதவை திறந்துடுவார். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா உடையவர் சன்னதி இருக்குது. கரெக்டாக நாங்கள் போன அந்த செகண்டில் தான் கும்பாபிஷேகம் செய்தாங்க. அப்பா ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். கரெக்டாக அப்போ தான் தீபாரத்தியெல்லாம் காமிச்சு கும்பாபிஷேகம் செய்தாங்க. இதுவும் இந்த இடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. திருக்குறுங்குடி உடையவர் சன்னதி. ஆட்டோவோ இல்லைன்னா பஸ்லேயே வரலாம். ஜிஆர் சுவாமிகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இவங்க திருக்குறுங்குடி ஜிஆர் சுவாமி. இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம நாங்குநேரியில் இருக்கக்கூடிய வனமாமலை பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அதோடு அவ்வளோதான். பட் நாங்கள் போகிற டைமுக்கு அது செட் ஆகாததுனால இன்கேஸ் உங்களுக்கு அந்த டைமில் செட் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் வள்ளியூருக்கு வந்து நாங்குநேரிக்கு போகலாம். நிறைய பஸ் சர்வீஸ் இருக்கும். நாங்கள் இந்த திருக்குறுங்குடியிலேருந்தே ஆட்டோ பேசிக்கிட்டோம். 300 ரூபா கேட்டாங்க. சரி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு சுற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பேசிக்கிட்டோம். ஒரு ½ ஹவர்லேயே நாங்குநேரிக்கு போயிட்டோம். இது நாங்குநேரி வானமாமலை தோத்தாத்ரி பெருமாள். இங்கேயுமே மூலவர் ரொம்ப அழகாக இருப்பார். தாயார் வரகுண மங்கை தாயார். பெரிய கோயில். இங்கேயுமே அங்கே இருக்கிற மாமா அவங்க ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. தினமுமே இங்கே பெருமாளுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த அபிஷேக எண்ணெயெல்லாம் இங்கே பக்கத்துலேயே ஒரு கிணறுல வந்து விழுது. அந்த எண்ணெய் நம்ம வாங்கிட்டு வந்து பூசிக்கிட்டோம் அப்படின்னா நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல பெரிய கோயில். வெளிப்பிரகாரம்லாம் செம்மையாக இருக்குது. உள்பிரகாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். மூலவர் பெருமாளோட தாயார் ரம்பை திலோத்தமா மகரிஷிகள் சூரியன் சந்திரன் இவ்வளோ பேர் இருக்காங்க கர்ப்பகிரகத்தில். அர்த்த மண்டபத்தில் உற்சவமூர்த்தி தாயாரோடு இருந்தாங்க. ஸோ உள்பிரகாரத்தை கும்பிட்டுட்டு வெளிப்பிரகாரத்துலலாம் கும்பிட்டுட்டு உங்கள்கிட்ட வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த எண்ணெய் கிணறு. ஆக்சுவலாக அபிஷேகம் பண்ணுற எண்ணெய் ஒரு இடத்துல வந்து விழுமா. அங்கேருந்து இவங்க மோட்டர் மூலமாக இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 50 ருபீஸ் கொடுத்தா நம்ம இந்த எண்ணெய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வாக்கில் நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போயிருந்தேன்னா முருகன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ட தான். இல்லை பெருமாள் கோயிலை மட்டும்தான் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போயிடுங்க. ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் தான். ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 11 கோயில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரே நாளில். இல்லை நவத்திருப்பதிக்கு மட்டும் வழி சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியிலேருந்து 3/4 மணி நேரம் தான் பஸ் ட்ராவல். ஸ்ரீவைகுண்டம் எப்படி நம்ம ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும்னா, ஒன்று காலையில் 8 மணிக்கு நம்ம 6 மணி நேர ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இல்லைனா மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே ட்ரை பண்ணலாம். ஒரு 4-5 மணிக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு டைம் செட் ஆகாது. ஸோ இந்த 2 டைமிங்ஸ்க்கு பிளான் பண்ணுற மாதிரி உங்களோட கன்வீனியன்ட் டைமில் திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ புரட்டாசி மாதத்தில் பஸ் விடுவாங்களாம். திருநெல்வேலியிலேருந்து காலையில் கிளம்பி வந்து இந்த நவ திருப்பதி தரிசனம் முடிச்சு 1 டே ட்ரிப்பு மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. பட் இது எல்லா நாள்லேயும் கிடையாது. சில டைம் ஸ்பெஷல் டேஸ்லேயும் சில டைம் வீக்கெண்ட்ஸ்லேயும் புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னாங்க. ஒரு கோயில் பற்றின ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே திவ்யதேச கோயில்கள் தான் அப்படின்னா யூடியூப்லேயே வேலுக்குடி மாமா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஒரு கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னால் இன்னும் வீடியோ லென்த்தியாக போகும். நான் பிளான் மட்டும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோ நாங்கள் பேசிக்கிட்டோம். ஓன் வெஹிக்கலில் போகலாம். அது கூட தேடி போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். பெஸ்ட்டு இங்கே வந்து வண்டி எடுத்துக்கிறது தான். கேபோ இல்லை ஆட்டோவோ. 1000 ரூபாய் கேட்டாங்க. வர்த்து தான் 1000 ரூபாய். ஏன்னா அவ்வளோ இடத்துக்கும் அவங்க வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றிலும் அந்த சைடு ஆறு வரும், மரங்கள், வயல்கள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இடம் இது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திலே வாங்கிக்கணும். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில கோயில்கள் கிட்டலாம் கடையெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கணும். இல்லை சாப்பிட்டு முடிக்கிறதா இருந்தால் கூட ஸ்ரீவைகுண்டத்திலே நீங்கள் சாப்பிட்டுக்கணும். இல்லைனா திருநெல்வேலியிலே முடிச்சுக்கோங்க. அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் 8 மணிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை மத்தியானம் 2 மணிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். ஆட்டோக்கார நம்பர் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கரெக்டாக கூட்டிகிட்டு போனார். நாங்கள் இன்னொரு கோயிலை கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கூட எக்ஸ்ட்ரா கேட்காம கோவப்படாமல் கூட்டிகிட்டு போனார். ஒரு கோயிலையுமே பெருசாக அவர் வந்து இவ்வளோ நேரம்லாம் ஆக்குனீங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் சொல்லலை. ஸோ எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஆட்டோவும் நல்ல ஆட்டோவாக கிடச்சிது.
9 கோயில்களில் ஒரு சில கோயில்கள்லாம் சாயந்தரத்தோட நட சாத்திடுவாங்க. ஒரு சில கோயில்கள் ஆஸ் யூஷுவல் காலையில் இருக்கும், மத்தியானம் நட சாத்தி சாயந்தரம் திறப்பாங்க. ஸோ நம்ம காலையில் 8 மணிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அத்தனை கோயில்களும் அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்க்குறதுக்கு. நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ட்ரிப்பு ஸ்ரீ வைகுண்டத்துலேருந்து. அதனால் ஃபஸ்ட்டு மத்தியானம் திறந்துருக்கிற கோயில்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஏன்னா 5 மணியோட நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாயந்தரம் ஓப்பன் பண்ணுற கோயில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது நத்தமில் இருக்கக்கூடிய திருவர குணமங்கை தாயாரோடு இருக்கிற விஜயாசன பெருமாள் கோயில், 108 திவ்யதேச கோயில். இந்த கோயில் ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப பெரிய கோயில்னு சொல்ல முடியாது. ஆனால் மூலவர் பெருமாள் அத்தனை அழகாக இருப்பார். கோயில் மத்தியானம் திறந்துருக்கும், ஏன்னா 5 மணியோட நட சாத்திடுறதுனால. ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டோம், சந்திரன் வழிபட்ட ஸ்தலம். அடுத்து இங்கேருந்து கிளம்பி திருப்புளியங்குடியில் இருக்கிற மூலவர் பூமிபால பெருமாள் கிடந்த கோலம், உற்சவர் காய்ச்சினி வேந்த பெருமாள் மலர் மகள் தாயாரோட இருக்கக்கூடிய திவ்யதேச கோயில் இது. மூலவர் பெருமாளை நம்ம கர்ப்ப கிரகத்திலேயே பார்த்துடலாம். தாயாரை சேவிக்கணும் அப்படின்னா பிரகாரம் சுற்றி வர்றப்போ இந்த படி ஏறி இங்கே இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம பார்த்தா தாயாரை பார்க்கலாம். தனி சந்நிதி கிடையாது தாயாருக்கு, பெருமாளோடையே தாயார் இருக்காங்க. இந்த கோயிலுமே ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாகவே பார்த்துடலாம். வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா கோயில் உள்ளேயும் வெளியே தெரியல, வெயில் தெரியல. ஆந்த வேலை கூட ஒரே மரமாக இருக்கிறதுனால வெயில் அவ்வளோ தெரியல. நாங்கள் மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே தண்ணி பாட்டிலாம் நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்துலேயே வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக கடைகள்லாம் இந்த மாதிரி கோயில்களில் இருக்காது, மத்தியானம் திறந்துருக்கிற கோயில்களில் இல்லை. ஸோ இங்கே தரிசனம் முடிச்சுட்டு ஆட்டோலேயே கிளம்பி அடுத்து திருத்தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி 2 பெருமாள் கோயில். அதில் எங்கள் ஆட்டோக்கார் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போனது கருத்தடங்கண்ணி, கரிய நிறம் கொண்ட கண்களை உடைய தாயாரோடு இருக்கிற அரவிந்த லோச்சனார் பெருமாள் கோயில், கேது வழிபட்ட ஸ்தலம். சின்ன கோயில் தான், ஸோ சீக்கிரமாகவே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதுவுமே சாயந்தரம் 5 மணியோட நட சாத்திடுவாங்க. அண்ட் இங்கேருந்து கிளம்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதே ரோட்லேயே இருக்கும் இந்த கோயில். தேவபிரான் கோயில், பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் இருப்பார். ராகு வழிபட்ட ஸ்தலம். 2மே சேம் ரோட்டில் தான் இருக்கும். சுற்றிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அட்மாஸ்பியர். இதுவும் ஓரளவுக்கு சின்ன கோயில் தான், சீக்கிரமாகவே நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இது வரைக்கும் பார்த்த கோயில் எல்லாமே மத்தியானம் நட திறந்திருக்கும், சாயந்தரம் 5 மணியோட நட சாத்திடுவாங்க. இனி பார்க்க போகிற கோயிலெலாம் மத்தியானம் நட சாத்திருக்கும், எகெயின் சாயந்தரம் ஒரு 4:45 5 போல் திறக்கிறாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து எங்கள் ஆட்டோக்கார் கூட்டிகிட்டு போனது பெருங்குளம். கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1 ஹவரில் 4 கோயில் பார்த்துட்டு இந்த பெருங்குளத்துக்கு ரீச் ஆகிறப்போ மணி ஒரு 3:10 போல். ஆனால் 4:45 தான் கோயில் நட திறக்கும் அப்படின்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும், சுற்றிலும் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பெரிய குளம், அங்கங்கே மரம். எங்கள் கூடயே இன்னொருத்தவங்களும் ஆட்டோவில் வந்திருந்தாங்க, அவங்க தனியாக. ஸோ அவங்களும் நாங்களும் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மூலவர் பெருமாள் இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள், நவபாஷண பெருமாள். அவரோட திருப்பாதத்தை எதிர்த்தாப்பில் இருக்கிற கண்ணாடியில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனிச்சன்னதியில் தாயார் இருக்காங்க, கமலவள்ளி தாயார், ஆண்டாள் நாச்சியார். சனி பகவான் வழிபட்ட ஸ்தலம். ஸோ நவகிரகங்களில் இது சனி பகவானோட க்ஷேத்திரம். சீக்கிரமாகவே எங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருக்கும் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மண்டபத்துலேயும் இருந்த அந்த சிற்பங்கள் எல்லாமே. கூட்டம் இல்லை நாங்கள் போனப்போ எந்த கோயில்லையுமே. ஸோ நல்லா ஃப்ரீயாக பொறுமையாக ஒரு சன்னதியிலையுமே சுற்றி பார்த்து தரிசனம் பண்ண முடிஞ்சது. ஒரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அத்தனை அழகான சிற்பங்கள் இந்த கோயிலில். பெருங்குளம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் நவ திருப்பதியில் ஒன் ஆஃப் தி திவ்ய தேசம். மூலவர் பெருமாளோட திருப்பாதம் நீங்கள் போகிறப்போ கேட்டிங்கன்னா அங்கே ஐயர் சொல்லுவார் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. திருப்பாதத்தை நம்ம கண்ணாடியில் பார்க்கலாம். நேரில் பார்க்கும்போது ஃபேஸ் மட்டும்தான் பெருமாளுக்கு தெரியும். கண்ணாடியில் பார்த்தா திருப்பாதம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. அடுத்து அங்கேருந்து கிளம்பி வந்தது தென் திருப்பேரை சுக்கிரன் ஸ்தலம். இங்கே பெருமாளோட பேரே ரொம்ப அழகாக இருக்கும். மகர நெடுங்குழை நாதர் பெருமாள் கோயில். பெருமாள் காதில் பெருசாக தோடு போட்டிருப்பாராம், அதனால அந்த பேர் வந்தது மகர நெடுங்குழை நாதர் பெருமாள் கோயில். அண்ட் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜெனரலாக பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் பெரிய
திருவடி இருப்பார் கருடாழ்வார். ஆனால் இங்கே கொஞ்சம் தள்ளி இருப்பார். ஏன்னா எதிர்த்தாப்பில் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பெருமாள் பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தள்ளி இருக்காராம். ஸோ இந்த கோயிலில் கருடாழ்வார் எதிர்த்தாப்பில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருப்பார். நீங்கள் தேடி அங்கே கேட்டு பாருங்கள். பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் இருப்பார் கருடாழ்வார், எதிர்த்தாப்பில் இல்லாத மாதிரி. இதுவுமே பெரிய கோயில். கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சும் ஆகும். பசுக்கள் இருக்கிற கோயில்களெல்லாம் அகத்திக்கீரை விற்கிறாங்க, நம்ம வாங்கி கொடுக்கலாம் அங்கேயே. எல்லா கோயில்களுமே வாசலில் பூக்கடை இருக்குது, விளக்கு விற்கிறாங்க. நீங்கள் தீபம் ஏற்றணுன்னா ஏற்றிக்கலாம், அர்ச்சனை செய்யணுன்னா செய்துக்கலாம். சுக்கிரன் ஸ்தலம் கொஞ்சம் பெரிய கோயில் தான். அடுத்து இங்கேருந்து கிளம்பி திருக்கோளூர் குமுதவள்ளி கோளூர் வள்ளி தாயாரோட இருக்கிற வைத்தமாநிதி பெருமாள் கோயில். இதுவுமே ஓரளவுக்கு பெரிய கோயில் தான். குபேரன் வழிபட்ட ஸ்தலம், நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம். சீக்கிரமாகவே இங்கேயும் தரிசனம் முடிச்சிட்டோம், கூட்டம் இல்லை. ஃப்ரைடே நாங்கள் போன அன்னைக்கு பெருசாக கடையெல்லாம் இங்கே இருக்காது. அதனால தான் நம்ம ஸ்ரீவைகுண்டத்துலேருந்தே என்ன தேவையோ வாங்கிட்டு போகலாம். பூ விளக்கு மாதிரியான திங்ஸ் விற்கும் எல்லா கோயில்களுமே. மதுரகவி ஆழ்வாரோட அவதார ஸ்தலமும் கூட திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில். அடுத்து போகக்கூடிய கோயில் ஆழ்வார் திருநகரி. அந்த போகிற வழியில் கொஞ்சம் தூரம்லாம் பார்த்தீங்கன்னா மயில் கேஷுவலாக அப்படியே பறக்குது ரோட்லேயே. இது ஒரு சித்தர் கோயில். இதை பற்றி நான் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. பட் ஆட்டோக்கார் இதுதான் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சொல்லி கேட்டுட்டு போனோம். ஆழ்வார் திருநகரியில் இருக்க இந்த கோயில் அந்த வேலை சொல்லிட்டு போனோம். நீங்கள் போகும்போதுமே மிஸ் பண்ணாமல் இங்கே அவசியமாக போங்க. சித்தர் கோயில் இந்த கோயில். இது நவ திருப்பதியில் வராது. அடுத்து அங்கேருந்து கிளம்பி ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசம். லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு நம்ம அவசியம் வந்துடணும். மூலவர் பெருமாள் ஆதிநாத பெருமாள், தாயார் ஆதிநாதவள்ளி தாயார், நின்றகோலத்தில் பெருமாள். கரெக்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போகிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தாயாரோட புறப்பாடு இருந்தது. நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலம். நம்மாழ்வாரோட புளியமரம் 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது இங்கே இருக்குது. நம்ம தரிசனம் பண்ணலாம். பெரிய கோயில், 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆகும். ஃபுல் கோயிலையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 3/4 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வஸ்த மண்டபம். ஸ்ரீ ராமானுஜர் மேலே அப்படியே சீலிங்கில் இருப்பார். அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரீசன் சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்களெலாம் கூட கூட்டிகிட்டு போனோம். ஃபுல்லாக கோயிலெலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறதுக்காக அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அஹோபில நரசிம்மர் இருப்பார் இங்கே. பெரிய கோயில். சாயந்தரம் போனது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நவகிரகங்களில் வியாழன் ப்ரகஸ்பதியோட ஸ்தலம் இங்கே. ஸ்ரீ ராமானுஜர் மேலே இருப்பார். இந்த புளியமரம் இருக்கக்கூடிய இடம் இது. 108 பெருமாளையும் இங்கே பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆழ்வார் திருநகரிலேருந்து கூட நம்ம இந்த ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம், ஆட்டோ கிடச்சிச்சு அப்படின்னா. பட் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறையா இருக்கிறது ஸ்ரீ வைகுண்டத்துலேருந்து தான். இங்கேருந்து கூட சிலர் போகிறாங்க ஆழ்வார் திருநகரிலேருந்து. நவ திருப்பதியிலேயே ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் கோயில் கூட சொல்லலாம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் கோயில். நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலம். புளியமரம் 5125 ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழக்காது, இலை உறங்காது. சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் இலை மூடிடும் உள்ள வாங்கம்மா. எப்போவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும். காய் நீர்ச்சத்து உறிஞ்சி கருக்கி கீழே விழுந்துடும். பொருளதும் பயன்படுத்த முடியாது. உறங்கா புளிட்டு சொல்கிறது 1 2 3 மண்டபத்துக்கு மேலே 4, இங்கே 1 5 வருஷமாக 5 கிளையாக காட்சி கொடுக்குது. இதில் தான் நம்மாழ்வார் 13 நாள் குழந்தை 16 ஆண்டுகள் தவறுந்து 36 ஆண்டுகள் வாழ்ந்த காலம். குழந்தையா உள்ளே போனவர் தான் கீழே நம்மாழ்வார். சிற்பி கைப்படாத விக்கிரகம். இந்த புசத்தில் இருக்கார்ல, தாமிரபரணி நதியிலேருந்து காட்சியெடுக்கப்பட்ட விக்கிரகம். சுவாமி நம்மாழ்வார் குழந்தையினால 108 எம்பெருமானும் திருமேன் எழுந்தக்கர ஒரு ஐதீகம். நம்மாழ்வாரை சேவிச்சாலே 108 எம்பெருமான சேவிச்ச பலன் உண்டு. நவ திருப்பதியில் குருஸ்தலம். அடுத்து அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் போன டைம் அந்த மாதிரி இருந்ததுனால லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஸ்ரீ வைகுண்டம் பார்த்தோம். இங்கே ஆட்டோக்கார் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டார். ஏன்னா இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு
பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் 2 மினிட்ஸில் தான். நாங்கள் தான் சொன்னோம், சரி போங்க, அவ்வளோ நேரம் பொறுமையாக கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் பே பண்ணோன்னே கிளம்பிட்டோம். அந்த பூக்கடையிலேயே நாங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு, பெரிய கோயில் ஸ்ரீ வைகுண்டம், பெரிய கோயில், பெருமாள் குட்டியாக இருப்பார், அழகாக இருப்பார். பெரிய கோயில், தாயாருக்கு தனித்தனி சன்னதி, ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். தூரத்துலேருந்து பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்கும் சன்னதி எல்லாமே. 15-20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம். பட் எங்களுக்கு அடுத்து நாங்கள் திருநெல்வேலி ட்ரெயின் இருக்குது, திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட். அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஜங்ஷனுக்கு வந்துட்டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம் ரிட்டனுக்கு சென்னைக்கு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணி போல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எல்லா கோயில்களுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ திருப்பதி ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த நவ திருப்பதியும் திருச்செந்தூர் கூட நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸ்ட்ரா 2 கோயில் நவ திருப்பதியோடு சேர்த்து 11 திவ்ய தேசம் திருச்செந்தூர்லாம் பிளான் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து போகிறதுக்கு சொல்கிறேன். இல்லை நவ திருப்பதி மட்டும்தான் போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா திருநெல்வேலி தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தூத்துக்குடி, நாகர்கோயில், திருச்செந்தூரை விட கன்வீனியண்ட்டாக இருக்கும். திருச்செந்தூர்லேருந்து கூட உங்களுக்கு பக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பெட்டர் வேலை நீங்கள் போயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தூஷ்ணம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து புரட்டாசி மாதம் வருது, நிறைய பேர் தரிசனம் பண்ணுவாங்க. நவ திருப்பதி 9 கோயில்களுமே திவ்ய தேச கோயில்கள், கூடவே சேர்த்து 2 மொத்தம் 11 திவ்ய தேச கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா திருநெல்வேலியே ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை திருநெல்வேலியிலேருந்து கூட கேப் கூட பேசிட்டு போகலாம். தேங்க்யூ.